கொஸ்டின் டேக்குக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற அப்படின்னா கொடுத்துருக்க வேர்டு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு பாரு. அங்கே நெகட்டிவாக ஏதாவது வந்துருந்துச்சுன்னா நீ வேடிக்கை பார்க்காத படி. நெகட்டிவாக ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்சரில் பாசிட்டிவாக வரணும். அதே கொஸ்டின் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஆன்சர் எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். சரியா? அதுதான் கண்டுபிடிக்கணும் இரு. ஸோ இப்போ நோபடி ஹேஸ் அரைவ்டு எட், யாருமே இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்களா? இது பாசிட்டிவ் வேர்டு நெகட்டிவ் வேர்டா? நெகட்டிவ். ஓகேவா? அப்போ ஆன்சரில் நாட்டு வரக்கூடாது. ஆன்சரில் நாட் வரக்கூடாது. அங்கே லிசன் பண்ணு. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பாரு, நோபடி ஹேஸ் அரைவ்டு எட். அந்த நாட் வரக்கூடாதுங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து அங்கே ஹேஸு, ஹேவ் நாட்டு, ஹேஸு, ஹேவ் தே எல்லாம் கொடுத்துருக்காங்களா? இதில் எது வரணும் அப்படின்னா ஹேஸ் வந்தாலும் சரி ஹேவ் வந்தாலும் சரி நீ என்ன தான் போடணும்? ஹேவ் தான் போடணும். ஓகேவா? நோபடினா யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே யாரும் வரல. அப்போ எல்லாரும் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? தே அப்படின்னு சொல்லுவோமா? அதனால் இப்போ இங்கே என்ன வரணும்? ஹேவ் தே. நோபடின்னு வந்துட்டதுனால, நெகட்டிவ் வந்துட்டதுனால ஆன்சரில் நெகட்டிவ் வராது. ஸோ பாசிட்டிவ் வேர்டு போடணும். அடுத்து அங்கே ஹேஸ் வந்திருக்கனால நம்ம என்ன போடணும்? ஹேவ் போடணும். சரியா? அப்போ ஹேவ் தே. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாரு, விவேக் பிளேடு சம் கிரேட் ஷார்ட்ஸ் டுடே. பிளேடுன்னு வந்திருக்கா? வெர்பு கூட ஈடி சேர்ந்து வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன ஆன்சர்? டிடின்ட். ஓகேவா? டிட் தான் வரணும். அங்கே வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, அதனால நெகட்டிவ் வரணும். அதனால் டிட் நாட் ஹீ. விவேக்குங்கிறது பையன் தானே, அதனால என்ன போடணும்? ஹீ போடணும். நெக்ஸ்ட் பாரு, லெட்ஸ் வந்தாலும் என்ன போடு? ஷால் வி. ஓகேவா? அங்கே லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ்ன்னு இருக்குது. அவர் அப்படிங்கிறதுனால அங்கே வி போட்டிருக்கோம். மேக்ஸிமம் நம்ம புக்கில் இருக்க எல்லா கொஸ்டின்லையுமே லெட்ஸ் வந்தாலும் என்ன தான் வருது? ஷால் வி தான் வருது. ஓகேவா? அடுத்தது, the employees are seldom allowed to meet their boss. எம்ப்ளாயீஸ் அப்போ நிறைய பேர் இருக்காங்களா? அப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? தே. கொஸ்டின் பாரு, ஆர் செல்டம் அலவுட் டு மீட் தேர் பாஸ். அவங்க எப்பயுமே மீட் பண்ண முடியாது, எப்பயாவது மீட் பண்ணலாம். சரியா? அப்போ அதுவும் நெகட்டிவ் வேர்டு தான். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் தான் போடணும். அப்போ நீ வந்து நெகட்டிவ் இருக்க வேர்டு எல்லாம் ஸ்கிப் பண்ணிடு. வேறு என்ன இருக்குது? த எம்ப்ளாயீஸ் ஆர்னு இருக்குது. ஆர் இருந்தால் என்ன வரணும்? ஆர். பாசிட்டிவ் வேர்டு, சரி, பாசிட்டிவ் வேர்டு கொடுத்தனால நெகட்டிவ் வராது, தே போட்டுக்கணும். எம்ப்ளாயீஸுங்கிற இடத்துல தே. அடுத்து, டோன்ட் கமிட் திஸ் மிஸ்டேக் அகைன். டோன்ட் வந்துச்சுனாவே வில் யூ. ஓகேவா? வில் யூ, இதே ஞாபகம் வச்சுக்கோ. டோன்ட் வந்தால் வில் யூ, லெட்ஸ் வந்தால் ஷால் வி. அடுத்து பாரு, சக்தி வாஸ் இன் அ கிரேட் டைலமா அட் தட் டைம். ஓகேவா? வாஸ் வந்திருக்கு. அப்போ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. அப்போ ஆன்சரில் என்ன வரணும்? வாஸ் நாட் வரணும். சக்திங்கிறது அது பொண்ணா பையனான்னு தெரியல, ஆனால் அங்கே எல்லாத்துலேயுமே என்ன தான் கொடுத்துருக்காங்க? ஷீ தான் கொடுத்துருக்காங்க. அதனால வாஸ் நாட் சி. மறுபடியும் லெட்ஸ் கோ என்ன எழுதலாம்? ஷால் வி. எவ்ரிபடி வெல்கம்டு, சாரி, ஷீ கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க். இடி சேர்ந்து வந்திருக்கு, என்ன பண்ணும்? டிடின்ட். ஓகேவா? டிடின் சி. எவ்ரிபடி வெல்கம்டு, வெல்கம்டு இடி வந்திருக்கு, என்ன பண்ணும்? டிட் நாட் தே. அடுத்து, ஐ ஹாவ் நாட் ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். அங்கே நாட் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன எழுதணும்? பாசிட்டிவ் வேர்ட்ஸ், அதாவது நாட் இல்லாமல் எழுதணும். ஹேவ் ஐ. திஸ் சாப்டர் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இந்த சாப்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சாப்டர் இஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இஸ்ஸு அது பாசிட்டிவ் வேர்டாக இருக்கிறதுனால நாட் போடணும். அடுத்து, திஸ் சாப்டர் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? இப்போ பையன் பேர் வந்தால் ஹீ போட்டிங்க, பொண்ணு பேர் வந்தால் ஷீ போட்டிங்க. திஸ் சாப்டர் அப்படின்னா அதுக்கு என்ன போடணும்? இட்டு. ஓகேவா? ஐ ஆம் அ டீச்சர். ஆம் வந்தாலும் என்ன யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்? ஆர் நாட். ஓகேவா? ஐ ஆம் வந்துச்சுனாவே ஆமுக்கு பதிலாக நீ என்ன யூஸ் பண்ணு? ஆர் நாட். ஐ இருக்கனால ஐ போட்டாச்சு. த ஸ்டோரி ட்ரைஸ் டு ரிலேட் ஹிஸ் ஹிஸ்ட்ரி டு சயின்ஸ். ஸ்டோரி ட்ரைஸ் வெர்பில் இடி சேர்ந்து வந்தால் டிடின்ட்டு போட்டோம், எஸ் சேர்ந்து வந்தால் டஸ் போடணும். ஓகேவா? புரியுதா? ஸோ அது கீழே இருக்கிற அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினும் ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டினில் இருக்குது, த சில்ட்ரன் ஆர் வெரி ஹாப்பி டுடே. சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். நீ ஓப்பன் பண்ண வேண்டாம், அது புக் பேக் கொஸ்டினில் உள்ளே இருக்குது, உனக்கு தெரியாது. சொல்லு. த சில்ட்ரன்ஸ் ஆர் வெரி ஹாப்பி டுடே. ஆர் நாட்? வெரி குட். யூ ஹாவ் நாட் ரிட்டர்ன்டு மை புக்ஸ் எட். யூ ஹாவ் நாட் ரிட்டர்ன் என்ன ஆயிடுச்சு? அது நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன எழுதணும்? ஹேவ் வந்தா ஹேவ் யூ. ஓகேவா? வி என்ஜாய்டு த ட்ரிப் வெரி மச். வி என்ஜாய்டு. வி என்ஜாய்டு இடி வந்துருச்சு. டிட் நாட் வி. லெட்ஸ் கிளீன். லெட்ஸ் ஷால் வி. மை மதர் ரேர்லி ட்ராவல்ஸ் பை பஸ். இங்கே அது நெகட்டிவ் வராதுடா. மை மதர் ரேர்லி அப்பப்போ வந்து இதில் போவாங்க. என்ன வரணும்? டஸ் ஷீ. ஓகேவா? ட்ராவல்ஸ்னு இருக்குது. ஸோ டஸ் ஷீ. பார்த்து சொல்லாதடா, க்ளோஸ் பண்ணுவி. சம்படி மஸ்ட் டெல் த கேட், சாரி பெல் த கேட்டு. சம்படி மஸ்ட், அப்போ மஸ்ட் நாட். சம்படிக்கு பதிலாக என்ன எழுதலாம்? டே. அனிதா நெவர் கம்ஸ் லேட் டு ஆஃபீஸ். அவள் எப்பயுமே லேட்டாக வரமாட்டா. நெவர் கம்ஸ். எஸ் வருது, என்ன எழுதணும்? டஸ் சி. ஐ எம் ஆல்வேஸ் த வின்னர். ஐ ஆம். ஆர் நாட் தே. டோன்ட் கமிட் திஸ் மிஸ்டேக் அகைன். டோன்ட் வந்தாலும் என்ன சொன்ன? ஏய், வில் யூ. தேர் இஸ் அ ஃபார்மசி நியர் த பஸ் ஸ்டாண்ட். தேர் இஸ் அ. இஸ் நாட் தேர். பாக்டீரியா கேன் நெவர் சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன். கேன் வந்திருக்கு, கேன்.
தே அப்படின்னு சொல்லி எழுதலாம் சரியா. பாக்டீரியானா நிறைய பாக்டீரியா சேர்ந்ததா பாக்டீரியான்னு சொல்லுவோம். அதனால கேன் தே. ஐ எம் நாட் as smart as you are. I am not as smart as you are. ஆரை இல்லைடாங்க, ஆமை வந்திருக்கு. வெறும் ஆமை தான். அந்த நாட்டுங்கிற வேர்டு அதிலே கொஸ்டின்லேயே வந்துருச்சு. ஆமை இது வந்துட்டு நான் பார்த்து சொல்கிறேன். ஐ எம் நாட் as smart as you are. உன்ன மாதிரி நான் ஸ்மார்ட் இல்லை அப்படின்றாங்க. இப்போ ஆமை. The boys broke the window pan last evening. எப்படி did not they? புரியல. ப்ரோக்குங்கிறது என்னது? பாசிட்டிவ் சென்டென்ஸ். இடி வந்திருந்தால் தான் பாசிட்டிவ் சென்டென்ஸ்னு இல்லை. பிரேக்கோட பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே ப்ரோக்கு. அதனால டிட் நாட் தே கொடுத்துருக்காங்க. லீவ்ஸ் வித்தர் டியூரிங் ஆட்டம். லீவ்ஸ் வித்தர் டியூரிங் ஆட்டம். டோன்ட் தே. யூ ஷுட் ஆட் அ லிட்டில் சால்ட் டு எ பட்டர் மில்க். ஷுட் நாட் யூ. நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் இருக்குது. இந்த இன்னு ஆனு எபோ அண்டர் இந்த மாதிரிலாம் போடுவோம்ல. அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்தாலே உனக்கு தெரியும். சொல்லி பார்க்கலாம். த பாய் ஜம்ப்டு டேஸ் எ நேரோ ஸ்ட்ரீம். அதுக்குள்ளே குதிச்சான். அப்போ என்ன எழுதலாம்? இன் டு த. இன் போடக்கூடாது, இன் டு த, அதுக்குள்ளே. அடுத்து அப்சார் வில் மீட் மீ டேஸ் ஃப்ரைடே மார்னிங். ஆன் ஃப்ரைடே மார்னிங். த டெம்பிள் இஸ் டேஸ் த பேங்க். பேங்க்குக்கு பக்கத்தில் இல்லை சைடில், நியர், பிசைடு, இந்த மாதிரி எந்த வேர்டு அதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கும். மை ஃப்ரெண்ட் வில் மீட் மீ டேஸ் ஹிஸ் பிரதர் டுமாரோ. ஆப்ஷன்லாம் இங்கே இல்லை. மை ஃப்ரெண்ட் வில் மீட் மீ டேஸ் ஹிஸ் பிரதர் டுமாரோ. அவன் பிரதரோட சேர்ந்து என்ன மீட் பண்ணா? வித் ஹிஸ். யூஸ்வலி எ கார்டன் டேஸ் ஆஃப் பங்களா. பங்களாக்கு முன்னாடி கார்டன் இருக்குது. இன் ஃப்ரண்ட் ஆஃப். வெரி குட். யுவன் ஹாஸ் பீன் ஸ்டடியிங் வெல் டேஸ் சைல்ட்ஹுட். சைல்ட்ஹுட்லேருந்து அவன் இங்கே படிச்சுட்டு இருக்கான். சின்ஸ். ஓகேவா? அந்த காலத்துலேருந்து அப்போ இருந்து இப்போ இருந்துன்னு ஏதாவது இயர்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா சின்ஸ் போடணும் சரியா. சைல்ட்ஹுட்லேருந்து, அதனால சின்ஸு. எ ட்ரக்கர் கிளிம்புடு டேஸ் எ மவுண்டைன் மெடிக்குலஸ்லி. கிளிம்புடு ஓவர் எ மவுண்டைன். ஓகேவா? ஓவர். தெர் வாஸ் அ ஸ்கிரிமஸ் டேஸ் பை பிரதர் அண்ட் சிஸ்டர். பிரதருக்கும் சிஸ்டருக்கும் நடுவில் ஒரு ப்ராப்ளம். பிட்வீன். த laudable thoughts were apparent dash many scholars in a conference. Among. It is easy to work dash the ages of visionary leader. Work under. ஓகேவா? இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அடுத்து இடியம்ஸு. இடியம்ஸ்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் தமிழ்லாம் படித்து பார்த்தீங்களே, அந்த இந்த யானைக்கும் அடிச்சிருக்கும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்களே, அந்த வேர்டுக்கு வேறு மீனிங். நீங்கள் அதை வச்சு கதை எழுதுனீங்களா? அந்த மாதிரி தான் இதுவும் சரியா. சேவ் ஒன் ஸ்கின். சேவ்னாவே என்னடா? அவனை காப்பாற்றுறது. ப்ரொடக்ட் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டிஃபிகல்ட்டி. அவன் ஏதாவது கஷ்டத்தில் இருப்பான், அவனை வந்து சேவ் பண்ணணும், ப்ரொடக்ட் பண்ணணும். ஓகேவா? மேக் போத் என் மீட். போத் என் மீட் அப்படின்னா வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும் சரியா. வர காசை செலவு பண்ணுறதுக்கு அது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜ் ஒன் எக்ஸ்பென்ஸ் வித் ஒன்ஸ் இன்கம். ஓகேவா? அடுத்து இப்போ எ போல்ட் அவுட் ஆஃப் அ கிளியர் ஸ்கை. எ போல்ட் அவுட் ஆஃப் அ கிளியர் ஸ்கை. நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் திடீர்னு பிரச்சனை வந்துருச்சுப்பாங்கல்ல, அதை கிளியராக இருந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் ஆர் நியூஸ். ஒரு சடனாக ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு நியூஸ் வந்துருச்சு. கோ டு கிரேவ். டு எக்ஸிட் த வேர்ல்டு. ஓகேவா? டு எக்ஸிட் த வேர்ல்டு. ஹாவ் த வைப் ஹேண்ட். டு பி த மோஸ்ட் பவர்ஃபுல். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது. அண்டர் எ க்ளவுடு. சஸ்பீஷியஸ். அண்டர் எ க்ளவுட்னா என்ன? சஸ்பீஷியஸ். இதில் அடுத்து லெட் டவுன். லெட் டவுன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறது சரியா. அடுத்து சக்கிள்டு டு ஹிம்செல்ஃப். லாஃப்டு சாஃப்ட்லி டு ஹிம்செல்ஃப். அவனுக்குள்ளேயே கொஞ்சம் சாஃப்டாக சிரிச்சுக்கிறது. டேக் சியர். சேவ் பண்ணுறதுனா என்ன பண்ணுறது? என்கரேஜ் பண்ணுறது. டு பி என்கரேஜ். ரைஸ் த டெவில். ஏதாவது திட்டுறது ஹார்ஷா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் ரைஸ் த டெவில். இதெல்லாம் உன் புக் பேக்கில் இருக்கிறது, கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பிளாக் வித் ஆங்கர். பிகம் என்ராக்டு. பிகம் என்ராக்டு. பிளாக் வித் ஆங்கர். அடுத்து டேக் சான்ஸ். ட்ரை ஒன் லக் இல்லைனா டேக் அ ரிஸ்க். டேக் அ சான்ஸ் அப்படின்னா ட்ரை ஒன்ஸ் லக், டேக் அ ரிஸ்க். அப்புறம் அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் இப்போ சொல்கிறேன். டு வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில். டு வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில். டஸ்ட்டெல்லாம் கீழே செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே தண்ணி எப்படி இருக்கும்? கிளியராக இருக்கும். டு வெயிட் ஃபார் அ சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர். ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபெச் அண்ட் கேரி. ஃபெச் அண்ட் கேரின்னு அந்த குட்டி குட்டி ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறது சரியா. டு டூ எ லாட் ஆஃப் லிட்டில் ஜாப்ஸ். நிறைய சின்ன சின்ன ஜாப்ஸ் எல்லாம் செஞ்சு முடிக்கிறது. அடுத்து ட்விட்லிங் மை தம்ஸ் அப்படின்னா
எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது, பீயிங் ஐடியல். ஓகேவா? ட்விட்லிங் மை தம்ஸ் அப்படின்னா என்னது? பீயிங் ஐடியல். வாய் துறங்கடி. டூ த மேத். டூ த மேத்னா கரெக்டாக கால்குலேட் பண்ணணும், கால்குலேட் ப்ராப்பர்லி. அடுத்து சேவ் ஹிஸ் ஸ்கின். சேவ் ஹிஸ் ஸ்கின் இப்போ தானே பார்த்தோம். டிஃபிகல்ட்டியில் இருந்தால் அவன் என்ன பண்ணணும்? ப்ரொடக்ட் பண்ணணும். ப்ரொடக்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் டிஃபிகல்ட்டி. அடுத்து ரவுண்ட் த கார்னர், ரொம்ப பக்கத்தில். சரியா? வெரி நியர் இல்லைனா அட் ஏ ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். 11th ஹவர் அப்படின்னா லாஸ்ட் மொமெண்ட். 11th ஹவர்னா லாஸ்ட் மொமெண்ட். கெட் த டக்ஸ் இன் அ ரோ. அந்த வார்த்தைலாம் ரோவில் போயிட்டுருக்குல்ல, அப்போ அந்த அளவுக்கு வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? டக் வந்தாலும் என்ன எழுதுவேன்? பி வெல் ஆர்கனைஸ்டு. எ போல்ட் அவுட் ஆஃப் கிளியர் ஸ்கை. இப்போ தானே பார்த்தோம். எ போல்ட் அவுட் ஆஃப் கிளியர் ஸ்கை. சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். புட் ஹிஸ் ஃபுட் டவுன். புட் ஹிஸ் ஃபுட் டவுன். ரெஃப்யூஸ்டு. இன் டீப் வாட்டர். டீப் வாட்டர்னா இன் ட்ரபிள். அண்டர் கிளவுட் சஸ்பீஷியஸ். டவுன் டு எர்த்து ப்ராக்டிக்கல். அது இல்லை. டவுன் டு எர்த் அப்படின்னா ப்ராக்டிக்கல். ஓகேவா? அட் எ லோயர் எப். ஆன் த டிக்ளைன். அட் எ லோ எப் ஆன் த டிக்ளைன். ஐ டோல்டு ஹிம் ஃப்ளாட். எக்ஸ்பிரஸ்டு ஒப்பீனியன் டைரக்ட்லி. ஐ டோல்டு ஹிம் ஃப்ளாட் அப்படின்னா என்னது? எக்ஸ்பிரஸ்டு ஒப்பீனியன் டைரக்ட்லி. அடுத்து பொலைட் ஆல்டர்னேட்டிவ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இதெல்லாம் ஈஸியாக எழுதுறது. ஜெயில் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பிரிசன் இல்லை, கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. ஓகேவா? ஜெயில் அப்படின்னா என்னது? கரெக்ஷன் ஃபெசிலிட்டி. எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு, வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது போல. பிட்வீன் ஜாப்ஸ். பிட்வீன் ஜாப்ஸ். அன்எம்ப்ளாய்டு எப்படி சொல்லலாம்? த ஓல்டு. ஓல்டு வயசானவங்களை வேறு எப்படி சொல்லலாம்? சீனியர் சிட்டிசன்ஸ். சீனியர் சிட்டிசன்ஸ். செகண்ட் ஹேண்டு. செகண்ட் ஹேண்ட் எப்படி, அதை எப்படி சொல்லலாம்? ப்ரீ ஓன்டு. ஓகேவா? ஸ்லோ லேர்னரை ஸ்லோ ப்ளூமர்ஸ். டிசேபிள்டு. ஃபிசிக்கலி சேலஞ்சு. அடுத்து ஃபேட்டு. ஃபுல் ஃபிகர்டு. ஃபேட்டுன்னா என்ன? ஃபுல் ஃபிகர்டு. அடுத்து சீப்பு. சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக்கல். பார்பர். ஹேர் ட்ரெஸ்ஸர். அடுத்து பிளைண்டு. விஷுவலி இம்பேர்டு. நெக்ஸ்ட் வந்து புக்கில் இருக்கிறத சொல்கிறேன். ஓல்டுனா என்னது? சீனியர் சிட்டிசன். நம்ம புக் பேக் கொஸ்டின் தான் இது. ஜெயில்னா கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி இல்லைனா ஹவுஸ் ஆஃப் கரெக்ஷன். ஓகேவா? அடுத்து புவர். சீப்புனா தான் எக்கனாமிக்கல். புவருக்கு என்னது? அண்டர் ப்ரிவிலேஜ்டு இல்லைனா எக்கனாமிக்கலி பேக்ரவுண்டு. சரியா? அடுத்து டிசேபிள்டு இல்லைனா ஹேண்டிகேப்டு. ஃபிசிக்கலி சேலஞ்ச் இல்லைனா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. அன்எம்ப்ளாய்டு. செகண்ட் ஹேண்ட். ப்ரீ ஓன்டு சொல்லலாம் இல்லைனா யூஸ்டு. ஓகேவா? அடுத்து சிலபிஃபிகேஷன் தெரியும்ல. வேக் அப்படின்னா என்னது? அதை நம்ம சொல்லி பார்த்து தானே பிரிக்கணும், ப்ரொனன்சியேஷன் வச்சு தான் பிரிக்க முடியும். வேகுக்கு என்ன வரும்? மோனோசிலபிக்கு. அப்பேரட்டஸ். டெட்ராசிலபிக். முதல்ல அந்த 1 2 3க்கு தெரியுமா? மோனோனா 1, 2னா டை, 3னா ட்ரை, 4னா டெட்ரா, 5. ஸோ வேக் என்னடா? மோனோசிலபிக். அப்பேரட்டஸ் டெட்ராசிலபிக். எப்படி சொல்லி பார்க்கலாம்? பிரிச்சு கம்மி. டஸ். அவ்வளோதான். எகைன். ஏ மட்டும் தனியாக வரும். கெயின். எகைன். ஸோ டைசிலபிக். ப்ராப்பர்ட்டி. ஃப்ளைட்டு. ட்ரைசிலபிக். ஃப்ளைட்டு பிரிக்க முடியாது, மோனோசிலபிக் தான். எனர்ஜெட்டிக். எனர்ஜெட்டிக் ட்ரைசிலபிள். அடுத்து வெயிட். மோனோசிலபிக். டிசபிலிட்டி. ஏ மட்டும் தனியாக வரும். டிஸ்ஏபிலிட்டி. 5னா என்ன எழுதுவ? பென்டா. அடுத்து ஆன்டிசிபேட்டட். ஆன்டிசிபேட்டட். டிடக்டிவ். 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 3. ஸ்கூல். மோனோசிலபிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு நேம் மட்டும் இல்லை ஒரே ஒரு பர்சனை பற்றி மட்டும் அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்கன்னா ஹூ போடணும். ஒரு பர்சன் அவங்களோட ஏதாவது பொருளை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா ஹூஸ் போடணும். அடுத்து ஏதாவது பிளேஸ் பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா வேர் போடணும். சரியா? 2 பர்சனை பற்றி சொல்லியிருந்தாலும் இதை இப்போ பார்க்கலாம். வெண்ணா ஹூஸ் தாண்டா வரும். ஐ ஸ்டேட் வித் மை கிராண்ட் மதர் டேஸ் குக்கிங் வாஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. நான் வந்து எங்கள் கிராண்ட் மதரோடு இருந்தால் அவங்களோட குக்கிங் வந்து இந்த வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ அவங்களுடைய என்ன எழுதுவேன்? அப்போ யாருடையன்னு கொஸ்டின் கேட்போம். அப்போ எப்படி எழுதலாம்?
ஹூஸ் யாருடைய, ஹூஸ். ஓகேவா. ஹீ டேஸ் ஹெசிடேட் இஸ் லாஸ்ட். ஹீ டேஸ் ஹெசிடேட் இஸ் லாஸ்ட். ஒருத்தனை பற்றி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம் ஹீ, அப்போ என்ன எழுதணும், ஹூ. சரியா. ராம் டேஸ் ஹவுஸ் வாஸ் லிவ் இன் இஸ் அன் என்ஜினியர். ராம் டேஸ் ஹவுஸ், ஹூஸ் ஹவுஸ்டா. ராம் ஒரு ஆளையும் குறிக்குது, தென் அதுக்கு பின்னாடி அவங்களோட ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை குறிச்சது அப்படின்னா அங்கே என்ன போடணும், ஹூஸ். ஓகேவா. ஐ மெட் சமிகா டேஸ் ஹேட் ஜஸ்ட் ரிட்டர்ன்ட். நான் வந்து அந்த சமிகாவை மீட் பண்ணேன், அவங்க இப்போ தான் ரிட்டர்ன் ஆனாங்க. அப்போ யார், ஹூ. சரியா. ஹூ ஹேட் ஜஸ்ட் ரிட்டர்ன். அடுத்து ஹீ ஃபவுண்ட் டேஸ் ஹி வாஸ் லுக்கிங் ஃபார். அவன் என்ன தேடிட்டு இருந்தானோ அது கிடச்சிருச்சு. அப்போ என்ன தேடிட்டு இருந்தான், வாட். ஹீ ஃபவுண்ட் வாட் ஹி வாஸ் லுக்கிங் ஃபார். ஐ விசிட்டட் மை அங்கிள் டேஸ் லிவ்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் சிட்டி. நான் என் அங்கிளை மீட் பண்ணேன், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வேறு சிட்டியில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் இருக்கா, ஹூ லிவ்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சிட்டி. ஓகேவா. திஸ் இஸ் அ பர்சன் டேஸ் ஐ வாண்டட் டு மீட். இவன் தான் நான் மீட் பண்ண வேண்டிய பர்சன், இவரைத்தான் நான் மீட் பண்ணணும். அப்போ யாரை மீட் பண்ணணும்னு கேட்போம். சரியா. அப்போ என்ன வரணும், ஹூம். அடுத்து த மொமெண்ட் டேஸ் இஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். முடிஞ்சு போன மொமெண்ட்டு முடிஞ்சது தான். சரியா. ஸோ அதை எப்படி சொல்கிறது, விச் எது. ஓகேவா, விச். அடுத்து வந்து அந்த டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. டென்ஸை பொறுத்த வரைக்கும் 12 டென்ஸும் தெரிஞ்சால் தான் உன்னால் எழுத முடியும். நான் அதில் ஒரு லாஸ்ட் பேஜ் மட்டும் கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் அதை ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா.